தொடர்பான சிறப்பு நேரலையில் காலை முதலில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் பேச்சாளர்களும் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து அயோத்தியில் இருக்க வரக்கூடிய நேரடி காட்சிகளையும் பார்க்கிறோம், கொண்டாட்டங்களையும் பொதுமக்களுடைய உற்சாகங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல திரைப்பிரபலங்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அயோத்திக்கு புறப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தற்போது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அங்கு சென்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர் பேசிக் கொண்டிருந்தார். சார், முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம், இந்த தேதியை குறிப்பாக தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன, இன்று இந்த பிராண பிரதிஷ்டை செய்வதற்கான காரணம் என்ன, நீங்க சொல்லலாம். ஆத்திகர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ராமர் சூரியனுடைய வம்சத்தில் வந்தவர். சூரியன் தன்னுடைய கிரணங்கள், அவரோட ரேஸ் பூமியின் வடபகுதியில நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஒரு 6 மாதங்கள் படியும். மறுபடியும் ஒரு 6 மாதங்கள் தெற்கு பக்கமா சதர்ன் ஹெமிஸ்பியர்ல படியும். அதைத்தான் நாம் உத்தராயணம் தட்சிணாயணம் என்று தெரிவிக்கின்றோம். ஏறக்குறைய நாம் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவது இந்த தை மாதத்தின் தொடக்கத்தை. ஆனா பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தங்களை வச்சு பார்த்தா டிசம்பர் 22, 23 உத்தராயணம் தொடங்கிடுறது. அப்படின்னா உத்தராயண காலத்தில் சூரியனை வழிபடுவது ரொம்ப முக்கியம். அதுவும் சூரிய வம்சத்துல வந்தவர். இன்னொரு விஷயம் சொல்ற, ஆத்திகர்களுக்கு பிடித்த ஒரு விஷயம், இந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு பிரியும் போது ஒவ்வொரு நிலையாக கடந்து போகும்னு சாஸ்திரம் சொல்றது. அது சாந்தோக்கிய உபனிஷத்தும் சொல்றது, ஆழ்வார்களும் சொல்றா. அப்போ சூரியனுடைய உத்தராயணத்தையும் கடந்து செல்ல வேண்டும். அப்போ உத்தராயணம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் லெவலை தாண்டி போகணும். அதனால தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் கிடந்தவர் உத்தராயணத்துக்காக காத்து கொண்டிருந்தார். இதுவோ உத்தராயண புண்ணிய காலம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம் முன்னோர்கள் தமிழ் ஆத்திகர்கள் கொண்டாடக்கூடிய விஷயம். தை பிறந்தால் வழி பிறக்கும், உத்தராயண புண்ணிய காலம். அதுல சுக்லபக்ஷம், வளர்ப்பிறை என்று பெயர். அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வரை இருக்கக்கூடிய வளர்ப்பிறை. அந்த வளர்ப்பிறையில் முக்கியமான நாள் இன்றைய நாள் என்னன்னா துவாதசி திதி. துவாதசி திதி அன்னைக்கு நம்மளும் கார்த்தால சாப்பிடணும், இன்னொருத்தருக்கும் சாப்பாடு போடணும். போட்டா விசேஷம், சாப்பிட்டாலும் விசேஷம். பாரணை என்று பெயர். துவாதசி திதி. ஒருவேளை நேத்து நடந்திருந்தா ஏகாதசி பட்னி இருந்திருக்க வேண்டும். இன்று துவாதசி. கேட்கிறவாளும் சாப்பிட்றனா, நீங்க சேனல்ல இருக்கவாளும் நல்லா சாப்பிடலாம். அப்படின்னா இது துவாதசி திதியா இருக்கு, வளர்ப்பிறையா இருக்கு, தை மாதமா இருக்கு, உத்தராயண காலமா இருக்கு. அதை விட ஒரு சிறந்த நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம். மிருக என்று சொன்னால் ஒரு அர்த்தம் மான், இன்னொரு அர்த்தம் சிங்கம். மிருக சிரஸ் என்றால் சிங்கத்தை தன் சிரஸாக கொண்ட நிருசிம்மனுடைய திருமுகம். அப்படின்னா நிருசிம்மன்னாலே ஒரு கர்ஜிக்க வேண்டும். மாலை மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து என்றாள் கோதாநாச்சியார் ஆண்டாள் பிராட்டி. அந்த நிருசிம்மனுக்கும் உகந்த நாள். அதனால இப்ப நிருசிம்மன்னு சொன்னாலே ஒரு காவல், ஒரு தைரியம். அந்த ராகவன், ராமனுக்கு ராகவ சிம்மம்னு பேரு, ரகுகுலத்தில் வந்த சிம்மம். அதனால மிருகசீர்ஷ நட்சத்திரம், துவாதசி திதி, வளர்ப்பிறை, தை மாதம், உத்தராயண புண்ணிய காலம். இதை விட எல்லாம் சேர்ந்து 5-3 அடுக்கா இருக்கே. அதனால இன்னைக்கு பண்றா. இன்னைக்கு நீங்க சொன்னது மாதிரி மிருகசிரீஷ நட்சத்திர அந்த ஒரு இதுல வர்றதுனால இன்னைக்கு ரொம்ப சிறப்பா வாய்ந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல இந்த 3 நாட்கள் முன்னதாக பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வந்திருந்தார். 3 கோவில்களில் தரிசனம் செய்திருக்கிறார். அங்கிருந்து தீர்த்த கலசங்களையும் கொண்டு சென்றிருக்கிறார். இதனுடைய சிறப்புகளை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது திரு துஷ்யந்த் ஸ்ரீதர்? ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே நம்ம பாரத தேசத்தின் கலாச்சாரம், எல்லோரின் கலாச்சாரமும் என்னவென்றால், நதிகளை நாம் வெறும் நதியா பார்க்க மாட்டோம், ஒரு தாயாக பார்ப்போம். காவேரி தாய், கங்கா மாதா, யமுனா மாதா. அது என்னவோ நம்ம பாரத தேசத்தின் கலாச்சாரம். we see a river as goddess. அவளுடைய அனுகிரகம் ஜலம் ரீதியாக, தீர்த்த ரீதியாக, தண்ணீர் ரீதியாக கிடைக்கும். ராமனுடைய பட்டாபிஷேகம் நடந்த பொழுதோ ஹனுமான் எல்லா திக்கிலிருந்தும் சென்று எல்லா இடங்கள்ல இருந்து ஜலம் எடுத்துட்டு வந்தார். அது பாரத தேசத்துல ஓடக்கூடிய ஜலம் மட்டும் இல்ல, என்ன மிசிசிப்பில இருந்து கூட போய் எடுத்துட்டு வந்திருப்பார். அப்பேற்பட்ட சிறப்பு நதி கொண்டு. சரி, பிரதமர் எதுக்கு இவ்வளவு ஊர்களுக்கு சென்றார் என்றால், தமிழகத்துக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் ராமருக்குமே சம்பந்தம் உண்டு, அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. முக்கியமா தமிழகத்துக்குண்டு. ஏனெனில் நாம் விரும்பக்கூடிய ராமன், ஏன் நாம்னு சொல்றேன்னா நம்மாழ்வார் தெரிவிக்கின்றார், கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. ஒருவன் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ராமனை தவிர்த்து ஏதேனும் உதாரணம் இருக்கான்னு நமக்கு திராவிட வேதம் கொடுத்த நம்மாழ்வார் கேட்கின்றார். அந்த நம்மாழ்வார் வழிபட்ட ராமன்
அவன் வழிபட்டவன் ரங்கநாதன். எப்படி ஒரு விசேஷம் பாருங்க, நம்மளாம் ராமரை வணங்குறோம்னா அந்த ராமர் வணங்கக்கூடியவன் ரங்கநாதன் ஒரு காலகட்டத்தில் அயோத்தியாவில் இருந்தார். அவருக்கு நாராயணன் என்கின்ற பெயர், ஜெகநாதன் என்கின்ற பெயர். பிற்காலத்தில் பட்டாபிஷேகமான பிறகு வந்த லங்கையிலிருந்து வந்த விபீஷணனுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும். இப்பெல்லாம் நம்ம பர்த்டே பார்ட்டி எல்லாம் குழந்தைகள் வச்சா கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது பாருங்க. அந்த மாதிரி இந்த விபீஷணனுக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சார். விபீஷணனை பார்த்து கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்னு. அவன் உங்கள் சாய்ஸ்னு கேட்கிற மாதிரி, பாட்டை உங்க சாய்ஸ்னு கேட்கிற மாதிரி அவன் சொல்லிட்டான், நீங்கள் வழிபடக்கூடிய குலதெய்வமான நாராயணனும் ரங்கநாதனும் ஜெகநாதனும் தான் எனக்கு தேவைன்னா. கேட்டதை தன்னையே எனக்கு தந்த கற்பகத்தை ஆழ்வார். அவரை கேட்டா அவரையே கொடுத்துருவார். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தையா கொடுக்க மாட்டார். விபீஷணனுக்கு எழுந்தருள பண்ண வைத்து அந்த விபீஷணன் இலங்கைக்கு செல்லக்கூடிய தருவாயில் காவேரி நதிக்கரையில் ஸ்ரீரங்க மணல் திட்டில் அந்த பெருமாளை பிரதிஷ்ட பண்ணார். தென் திசை இலங்கை நோக்கினார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். இன்றளவும் லங்காவில விபீஷணன் அனுகிரகம் பண்ணிட்டு தான் பெருமாள் சயன கோலம். அந்த பெருமாள் ரங்கத்துக்கு வந்தபடியால் அதற்கு முன்னதாக இருந்த நாராயணன் ஜெகநாதன் என்கின்ற பெயர் போய் அவருக்கு ஸ்ரீரங்கநாதன் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. அப்படின்னா பிரதமர் இன்று தொழுவது ராமனை, நேற்றைய தினம் முன்றைய தினம் தொழுதது ராமன் தொழுத ரங்கநாதனை. அந்த ரங்கநாதன் நம் தமிழகத்தில் இருக்காருன்னு சொன்னா அப்பேற்பட்ட பெருமை. ஆறாத அருளமுதம் புதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில், தோலாத தனிவீரன் தொழுத கோவில் என்கின்றார் சுவாமி வேதாந்த தேசிகன். அதனால அப்பேற்பட்ட பெருமை அந்த ரங்கநாதருக்கு உண்டு. அதனால இங்க வந்தார். சிவபெருமானுடைய அனுகிரகமும் பெற வேண்டும் என்பதற்காக ராமநாத சுவாமியை ராமேஸ்வர கஷேத்திரத்துல போய் தான் அனுபவித்து வந்தார். பக்கத்துல தனுஷ்கோடி, அந்த தனுஷ்கோடி அது நமக்கு தெரியும் 1960s because of the cyclonic effects people had to leave, it became a devastated town. ஆனாலும் அந்த ஊரில் ஒரு 100 வருடம் பழமை வாய்ந்த கோதண்டராமரை போய் சேவிச்சுட்டு வந்தார். அதனால சேது இடம் தொடங்கி சேது ஹிமாச்சலம்னு சொல்லுவா. ஹிமாலயாஸ்க்கு கேதார்நாத்துக்கு போயிட்டார். சேது கரைக்கு வந்தாச்சு. இங்க ராமநாதரை சேவிச்சாச்சு, ரங்கநாதரை சேவிச்சாச்சு. ஒவ்வொரு மாநிலமாக சென்று ஒவ்வொரு ஆராத்திய தேவதை, குருவாயூரில் கண்ணன், திருப்பிரயாரில் ராமன், லேபாக்ஷியில் வீரபத்ரர் என்று நாசிக் பஞ்சவட்டியில் இருக்கக்கூடிய ராமன், இத்தனை பெருமாளை சேவிச்சுட்டு இன்றைய நாள் அந்த ஆச்சரியமான உற்சவத்துக்கு இறுதியான நாள், இன்றைய நாள் பிராண பிரதிஷ்டை என்று ராமனுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்பதற்காக மக்களின் ஆதரவின் பேரில் சென்றிருக்கின்றார் பிரதம மந்திரி.